இந்த தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தான் இந்த ஸ்டோரிலயுமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. மயில ஒரு வழியா இந்த தினேஷ் கிட்ட இருந்து காப்பாத்தி இப்ப வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அடுத்ததா இந்த தினேஷ் மயிலோட ஸ்டோரி லைன் தேவையா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி அந்த தினேஷ் கிட்ட மாட்டி பல பிரச்சனைகள தாண்டி தான் இப்ப மயில் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. விஜய், மல்லி 2 பேருமே அவங்கள மீட்கிறதுக்காக அவ்ளோ போராட்டங்கள் போராட தான் செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப தினேஷ் மயிலுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தினேஷோட நம்பர்ன்னு தெரியாம தான் இப்ப அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப, அவங்க பேசுறது சுத்தமா சரியில்ல அப்படிங்கிறப்ப மயில் என்ன பண்ணியிருக்கணும், ஃபோன கட் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி இல்லன்னா அவங்களோட மொபைல் நம்பர கூட சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஈஸியா இந்த பிரச்சனையில விட்டு வெளில வந்துரலாம். ஆனா இந்த மயில் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன பார்க்குறப்ப, திரும்பவும் இந்த தினேஷ் கிட்ட சிக்கிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இந்த தினேஷுமே மயில் கிட்ட அன்பாலாம் ஒண்ணும் பேசல. "நீ என் கை வரைக்கும் வந்து என் கை மீறி போயிட்ட" அப்படிங்கிறதால, "ஒரு நாளாச்சும் உன் கூட வாழணும்" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் திமிரா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க நெனச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மொபைல கட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இந்த தினேஷ பொறுத்தவரைக்கும் டைம் குடுக்குறாங்க. அந்த டைம்ல நீ என்ன பார்க்க வா அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஆனா மயில் நிச்சயமா போவாங்க. திரும்பவும் பிரச்சனையில சிக்குவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஆல்ரெடி வெண்பாவ காணாம வீட்ல இருக்கிறவங்க பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிற இந்த சூழ்நிலையில, இந்த மயிலோட ஸ்டோரியிலே நிச்சயமா தேவையில்லாதது அப்படிங்கிற மாரி தான் எனக்குமே தோணுது. அடுத்ததா இப்ப வெண்பாவ என்ன பண்ண போறாங்க? இப்ப ஆர்கன்ஸ் திருடுற கும்பல் கிட்ட இப்ப கைமாத்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறதால, வெண்பாவ இப்ப வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வெண்பா மனசுல பொறுத்தவரைக்கும், நம்மள தேடி யாருமே வரல. போலீஸும் வந்து காப்பாத்தல. நம்ம அம்மா, அப்பாவும் வரல அப்படிங்கிறப்ப, நாம எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும் அந்த வெண்பாவுக்கு இருக்குது அப்படிங்கிறதால, இப்போ வழியில போறப்பவே நிச்சயமா ஏதாச்சும் ஒரு ட்ரிக் பண்ண தான் செய்வாங்க. அங்க இருந்து அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு பல வழிகள் இருக்கு அப்படிங்கிறதால, நிச்சயமா இந்த இடத்துல இருந்து வெண்பா தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. வெண்பாவோட இந்த கடத்தல் ட்ராக்க முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதா ரசிகர்களோட விருப்பம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.